நகரமயமாக்கலில் நாம் அண்ணாந்து பார்க்கும் மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் உள்ளிட்ட கட்டுமான பணிகள். அதன் முக்கிய பணியான எக்ஸ்கவேஷன் எனும் பள்ளம் தோண்டும் பணி முக்கியமானது, சவால்கள் நிறைந்தது. பணியில் பொறுப்பும் கவனமும் பாதுகாப்பும் உரிய கருவிகளும் இருந்தால் போதும். அபாயம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. செய்யும் பணியில் துறை சார்ந்த பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் வெற்றிக்கு இல்லை எல்லை. அதுவே அவசியம், அதுவே நம் கவசம். ஒரு நாள் பள்ளத்துக்குள்ள குழாய் பதிக்கிற வேலைக்கு அவன் போனான். கடப்பாறையை வச்சு பள்ளத்துக்குள்ள நோண்ட ஆரம்பித்தான். அன்னைக்குன்னு பார்த்து கையில் க்ளவுஸு, காலில் ஷூ கூட போடல. எதிர்பாராத விதமாக உள்ளுக்குள்ள மின்சார வயர் போயிட்டு இருந்திருக்குது. பார்க்கல, கவனிக்கல. கடப்பாறை வயர் ஷீல்டை கிழிச்சு கரண்ட்டு பாஸ் ஆகி ஹெவி ஷாக். கன நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுக்கு பயம்? நீங்கள் உயிரை பணையம் வச்சு செய்கிற வேலை இல்லை இது. நீங்கள் சுதாரிப்பா நிதானமாக வேலை செய்கிற இடம். இது போல பள்ளம் தோண்டும் போதோ, பள்ளத்தில் வேலை செய்யும் போதோ கரை அருகில் கொட்டப்படும் மண் சரிதல், பள்ளத்தின் பக்கவாட்டில் இருக்கிற கரை சரிதல், அருகில் இருக்கும் கட்டடங்களின் சுவர் சரிதல், தொழிலாளர்கள் பள்ளத்தில் விழுவது, கழிவுநீர் கசிவு, வாயு கசிவு, பூமியின் ஈரப்பதம், எதிர்பாராத மழை வெள்ளத்தால் ஏற்படும் மின்சார விபத்து, நீர்த்தேக்கத்தால் ஏற்படும் ஆபத்து, இயந்திர ஆபத்து போன்ற பல அபாயங்கள் உண்டு. இது மாதிரியான விபத்துகளை தடுக்க வழி, கான்ட்ராக்டர் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல முறையான அனுமதி வாங்குங்க. அவசியமான எச்சரிக்கை அறிவிப்பு பலகை மற்றும் ஃபிளாக் ஸ்டார்ஸ் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துங்க. இது மாதிரியான தகுந்த பேரிகேஷன் மூலம் பணியாளர்களையும் பொதுமக்களையும் இது போல விபத்துகளிலிருந்து பாதுகாக்கலாம். வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் பிளான், ஒர்க் பெர்மிட், சாயில் டெஸ்ட், ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் போன்ற எல்லா ரிப்போர்ட்டுகளையும் கையில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கட்டடங்கள், சுற்றுச்சுவர்களோட பலம், தரம், நிலத்தடியில் தண்ணீர் குழாய்கள், மின்சார ஒயர், டெலிஃபோன் கேபிள், கேஸ், ஆயில் பைப்லைன் போன்றவற்றை செக் பண்ணணும். திட்டப்படி ஒவ்வொரு இடமும் முழுக்க முழுக்க பாதுகாப்பானதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒர்க்கர்ஸை வேலையில் ஈடுபடுத்தும். செய்ய போகிற வேலைகளுக்கு ஏற்றபடி பயன்படுத்தப்படும் இயந்திரங்களை வரவழைச்சு எக்ஸ்பீரியன்ஸான ஒர்க்கர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் சூப்பர்வைசர்களோட பொறுப்பு. மண்ணின் தன்மைக்கேற்ப பள்ளத்தின் கரைச்சரிவை தடுக்க பைலிங், ஷோரிங் போன்ற தகுந்த பாதுகாப்பு தடுப்புகள் அமைத்தல் அவசியம். பள்ளத்திற்குள் பாதுகாப்பாக சென்று வர பள்ளத்தை கடக்க லேடர் மூலம் பாதுகாப்பான பாதையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது கான்ட்ராக்டர்களோட பொறுப்பு. எக்ஸ்கவேட்டர், ஹைட்ரா கிரேன் போன்ற இயந்திரங்களை இயக்குவதற்கு முன் மேலே செல்லும் மின்சார கேபிளை கவனத்தில் கொள்ள வேண்டும். பள்ளத்திற்குள் பணியாற்றும் பணியாளர்களை மேலிருந்தவாறே தொடர்ந்து கவனித்துக் கொண்டு தொடர்பில் இருப்பது சூப்பர்வைசர்களோட தனிப்பட்ட பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் டெக்னீஷியன் ஸ்பாட்டுக்கு வந்து கேபிள் டிரெக்டர் மூலம் பள்ளத்தை ஆய்வு செய்த பின்னரே பணியாளர்கள் பணியை மேற்கொள்ள வைக்க வேண்டும். இப்போ நம்ம மனோஜ்க்கு நடந்த கேஸை பார்ப்போம். ஜேசிபி வச்சு தோண்டிய மண்ணை பள்ளத்து பக்கத்துலேயே மலை மாதிரி குவிச்சுக்கிட்டே இருந்ததால் கரை பாரம் தாங்காமல் மண் சரிஞ்சதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி மண் குவிச்சு வச்சா பக்கத்தில் ஒரு ஹெவி வெஹிக்கிள் போனால் கூட இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும். இவ்வளோ ஏன், அதுலேருந்து ஒரு சின்ன கல் பள்ளத்தில் வேலை பார்க்குற தொழிலாளி தலையில் விழுந்து கூட விபத்துகள் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் விபத்துகள் நடக்கக்கூடாதுன்னு தான் தோண்டப்பட்ட பள்ளத்திலிருந்து மினிமம் 2 அடி இடைவெளி விட்டு தான் தோண்டின மண்ணை கொட்டணுங்கிறது ரூல். அதே மாதிரி 2 அடி தூரத்துக்கு அப்பால் தான் நம்ம பயன்படுத்தும் இயந்திரங்கள், உபகரணங்கள், பணியாளர்களின் நடமாட்டமே இருக்கணும்.
சிவா சொன்ன கேஸில் பள்ளம் தோண்டுவதற்கு முன்னாலேயே பூமிக்கு அடியில் எலக்ட்ரிக் கேபிள் ஏதாவது போகுதான்னு செக் பண்ணியிருக்கணும். தொழிலாளர்களும் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சேஃப்டி கிளவுஸ் அணிந்திருந்து வேலை பார்த்திருந்தா அந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். பள்ளத்திற்குள் கரை சரிவு போன்ற ஆபத்தை பைலிங், ஷோரிங், ஸ்லோப்பிங் முறைகளின் மூலம் தடுக்கலாம். எதிர்பாரா மழை, நீரூற்று போன்ற தருணத்தில் நீரை முழுமையாக மோட்டார் மூலம் வெளியேற்றிவிட்டு பணிகளை தொடங்குங்க. இந்த மின் சாதனங்கள் பழுது இல்லாத வகையிலும் மின்கசிவு ஏற்படாதவாறும் பாதுகாக்கணும். ஏதாவது எலக்ட்ரிக் லீக்கேஜ் மூலமாகவும் விபத்துகள் ஏற்படும். ஸோ பி அலர்ட். சுற்றுச்சுவர் இருக்கும் பகுதியில் சுவர்களுக்கும் அருகில் உள்ள எலக்ட்ரிக் பில்லர்ஸுக்கும் தகுந்த சப்போர்ட் கொடுத்த பின் தான் பள்ளம் தோண்டும் வேலையை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லை, பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முறையான பிபிஇ கிட், சேஃப்டி ஹெல்மெட், சேஃப்டி காகிள்ஸ், ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட், இயர் பிளக்ஸ், எலக்ட்ரிக்கல் சேஃப்டி கிளவுஸ், சேஃப்டி ஷூஸ் அணிந்து பணிபுரியும் போது நீங்களே உங்களை பாதுகாப்பாக உணர்வீங்க. கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கேட்டு வாங்கி பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கணும். இது உங்கள் உரிமை. Let's start our great job, friends. எங்கள் உயிர் மதிப்பானது, எங்கள் பணி பாதுகாப்பானது, எங்கள் வாழ்க்கை உயர்வானது.